இந்த 41 பேருக்கு அரசு பணி கொடுத்தால் நிற்காது என்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா? சாமானியராக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியும். என்னங்க ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி சொல்றீங்க, எல்லாம் ஸ்கிரிப்டட்னு வாங்கல. இது ஸ்கிரிப்டட் தான். அமைச்சரின் கொலை மிரட்டல் தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன். ஒரு லட்டு கொடுத்தவனுக்கு எதுக்கு கொன்னு வெளியே எடுத்து கொன்றுவேன்? லட்டு கொடுத்தவன கொல்லுவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? தொலைச்சிருவேன்லாம் சொல்லலை, கொன்னு வெளியே எடுத்துருவேன் அப்படின்றாங்க. சட்டியோட தூக்கி வச்சு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது இல்லையா கொன்றுவோன்னு அப்படின்னு. இந்த மாதிரி அம்மாவை தூக்கி உள்ள வைக்காம இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்தா அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் எப்படி ஆடியோ வெளியே விடலாம்? சிவியூ ஸ்பாட்டுக்கு அவர் போய் உட்கார்ந்து ஆட்சி நடத்தணுமா, அதனால அங்க போறாரு. 10வது மாடி முதலமைச்சருடைய அலுவலகம். அவர் எங்கனாலும் உட்காரட்டும், ஜெகதீஸ்வரி எப்ப தூக்கி உள்ள வரும். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். தாவேக்கா கரூரில் நடத்திய கூட்டத்தில் அந்த கூட்ட நெரிசலில் பலியானவர்களுடைய குடும்பத்தினருக்கு அரசு பதவியை வழங்கினார் முதலமைச்சர் விஜய் அவர்கள். அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டது. சிபிஐ விசாரணையில் இருக்கும்போது சம்மந்தப்பட்டவங்களுக்கு, அதாவது விட்னஸ்க்கு எப்படி வந்து நீங்கள் அரசு பதவி கொடுக்குறீங்க, அரசு வேலை கொடுக்குறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பினாங்க. இப்போ சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை வந்து அந்த அரசு பதவி அந்த வழங்கியதை ரத்து செய்திருக்கிறாங்க. ஏற்கனவே கரூர் அப்படின்றது ஒரு 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 உணர்வுபூர்வமான, அதே சமயம் ஒரு அரசியல் கலந்த, அது பல்வேறு டைமென்ஷனுடைய ஒரு விஷயமா இருக்குது. இப்போ மீண்டும் இது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இந்த வழக்கை தொடுத்தது நாம் தமிழரும் மனிதநேய ஜனநாயக கட்சியும் அப்படின்னு தான் செய்திகளில் வருது. நாம் தமிழர் வக்கீல் கிளீட்டஸ் வில்ஃப்ரெட் என்கிற கிளீட்டஸ் வில்ஃப்ரோ அவர் தான் வந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் பெறப்பட்ட தீர்ப்பு இது அப்படின்னு இந்த தீர்ப்பை பற்றி பேசியிருக்கிறார். ஏன் அதை பதிவு பண்ணுறேன்னா, இம்மீடியட் நெக்ஸ்ட் ரியாக்ஷன் ஃப்ரம் டிவிக்கே இது திமுகவுடைய சதி அப்படின்னு தான் அதிகாரப்பூர்வமாகவே கூட அந்த சதியை பொய்யை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிகாரப்பூர்வமான முதலமைச்சரே அதை பற்றி பேசுவாருன்றீங்களா? ஆமாம், அதுதான் அதிகாரப்பூர்வம். அப்புறம் அமைச்சர்கள் பேசுறது, அவங்களே அதை பற்றி பேசுவாங்க. யாரும் யாரும் சதி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியாதா நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கூட்டத்தில் உட்காந்து உருட்டி முழுக்கே தெரியும், நீங்களே புரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு உருட்டி விட வாய்ப்பு இருக்கிறது. அதை முதல்ல பதிவு பண்ணணும். ரெண்டாவது, இந்த வழக்கினுடைய தீர்ப்பு ரொம்ப முக்கியமான தீர்ப்பு. 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் அரசு வேலை கொடுத்தது எதன் அடிப்படையில்? ஏன்னா அது இன்னொருத்தருடைய உரிமையை பறிக்காத வகையில் கொடுக்கப்படணும். உதாரணத்திற்கு இப்போ போன ஆட்சியில் காவல்துறையினுடைய அத்துமீறல், அராஜகம், எதேச்சதிகார போக்கின் காரணமாக அஜித்குமார் என்கின்ற இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டார். அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த நபரினுடைய அண்ணனுக்கு அரசு வேலை வழங்கி அன்றைய அரசு உத்தரவிட்டது. அதுவும் வந்து ஒரு முக்கியமான ஆவின் மாதிரியான முக்கியமான இதில் வந்து கடைநிலை பொறுப்பெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கிளரிக்கல் ரோல்லையே அவருக்கு வந்து பொறுப்பு கொடுக்கப்பட்டது. அதை யாராவது சேலஞ்ச் பண்ணாங்களான்னா இல்லை. ஏன்னா அது கவர்மெண்ட் ஹோல்ட்ஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி. கவர்மெண்ட் வந்து அந்த குடும்பத்திற்கு இனி வாழ்நாளில் அவர் மூலமாக எந்த விதமான வருமானம் இல்லாமல் பொருளாதார இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. காவல்துறை அராஜகத்தின் மூலமாக அந்த குடும்பத்தினுடைய நம்பிக்கையை சிதைத்திருக்கிறது. அதன் காரணமாக அரசுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. அந்த குடும்பத்திற்கு நம்பிக்கை அளிக்க வேண்டும், அந்த குடும்பம் வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு ரீதியாக நிவாரணத் தொகையும் பொறுப்பையும் வந்து கொடுப்பதாக அரசு முன் வந்தது. அதை யாரும் எதிர்க்கலை. அதே போல இப்போ ஸ்டெர்லைட்ல வந்து 13 பேர் குடும்பத்திற்கு வந்து ஏதாவது உதவி செய்யறாங்க அப்படின்னா அதுவுமே வந்து அரசாங்கம் நடத்திய படுகொலை. அரசாங்கம் நடத்திய படுகொலையினால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு அதே காரணத்திற்காக இதை வழங்கும். இது வந்து போஸ்டிங்ஸ் அண்டர் கம்பேஷனேட் பேக்ரவுண்ட். அவர்கள் மீது வந்து அனுதாபத்தின் அடிப்படையில், கருணையின் அடிப்படையில் வழங்கப்படுற பதவி அப்படின்னு தான் அதுக்கு பேரே. பணியில் இருக்கும்போது உயிரிழந்தவங்களுக்கு எப்படி கொடுப்பாங்களோ அதே மாதிரி தான் இதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது யாருடைய உரிமையும் பறிப்பதற்காக அல்ல. ஆனால் இந்த 41 பேர் கொடுத்தது இருக்குல்ல, இது எந்த கம்பேஷனேட் பேக்ரவுண்டின் அடிப்படையில்? என் கட்சி கூட்டத்துக்கு வந்து செத்துட்டாங்க அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னா, அப்படி பார்த்தா உங்க கட்சி கூட்டத்திற்கு வந்து எங்கெல்லாம் உயிரிழந்திருக்கிறாங்க? விக்கிரவாண்டி கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, மதுரை கூட்டத்துக்கு வந்து உயிரிழந்திருக்கிறாங்க, இன்னும் வெவ்வேறு இடங்கள்ல 1-2 பேர் உயிரிழந்திருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுத்தீங்களான்னா கொடுக்கல.
இவங்களை மட்டும் செலக்ட் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அப்ப ஏன் இங்க மட்டும் செலக்ட் பண்றீங்க? அந்த சாட்சியங்களை கலைக்க விரும்புறீங்களா அப்படின்ற அந்த கேள்வி ஏன் வருது அப்படின்னா, இவர் செலக்டடா கரூர் விக்டிம்ஸுக்கு மட்டும் கொடுத்ததன் அடிப்படையில தான் இது வருது. அவங்க ஒருவேளை கரூரை ஏன் செலக்ட் பண்ணியிருக்கலாம்னா, இதை காவல்துறையின் பேர்ல எழுதிட்டு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கலாம். அப்ப ஜட்ஜ்மெண்ட்டை நீங்க எழுதுறீங்களா? ஜட்ஜு ஒருத்தர் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அவருக்கு கீழே சிபிஐ அதிகாரிகள் விசாரிக்கிறாங்க. விசாரணையினுடைய முடிவுல தான் இதுக்கு காரணம் ஸ்டேட்டா, பார்ட்டியா அல்லது வேற காரணமா அப்படின்றதெல்லாம் தெரிய வரும். அப்போ ஸ்டேட்டை நீங்க ஆல்ரெடி ரெஸ்பான்சிபிள் மாத்துறேன்ற பேர்ல ஸ்டேட்டை நீங்க இந்த இடத்துல அஃபண்டரா மாத்துறீங்க. அப்ப ஸ்டேட்டை அஃபண்டரா மாத்தி நீங்க இதை கொடுக்குறீங்கன்னா அதை நீதிமன்றத்தின் மூலமா நிரூபிக்கணும். அதை நிரூபிக்கல. இது முதல்ல. ரெண்டாவது, இப்படியான போஸ்டிங்ஸ் என்ன சொல்லப்படுதுன்னா, கடைநிலை பணிகள் தான் நாங்க கொடுக்குறோம், சாதாரண பணிகள் தான் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை, ஒரு அலுவலகத்துல ஆபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்டிங் இருக்கு. கலோக்கியலா சொல்லணும் அப்படின்னா ஊர்ல பியூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேகன்சி. அந்த பதவிக்கு கூட அவ்வளவு பேர் மனு கொடுத்து காத்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல நேரடியா தேர்வு செய்வாங்க, சில இடங்கள்ல ஒரு முகமையின் மூலமாக தேர்வு செய்வாங்க, எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் மூலமா பதிஞ்சிருக்கிறீங்களான்றதான் பார்ப்பாங்க. அப்ப அதுல எவ்வளவு பேர் பதிஞ்சிருப்பாங்க? 12th முடிச்சுட்டு ஒரு ஆபீஸ் அசிஸ்டன்ட் வேலைக்காவது நம்ம போயிட மாட்டோமா அப்படின்ற, அதுவும் அரசு வேலை தானே, அந்த வேலைக்கு நம்ம போயிட மாட்டோமா அப்படின்னு. நல்ல சம்பளமும் கூட, ஒரு 15,000 இருந்து 25,000 வரைக்கும் பேஸ்கேல் இருக்கு, அதுல 20,000 வரைக்கும் பேஸ்கேல் இருக்கு. அப்ப அந்த சம்பளத்திற்காக விருப்பப்பட்டு நம்ம அந்த வேலைக்கு போகணுன்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிற எத்தனையோ பேருக்கு இது அவநம்பிக்கை ஏற்படுத்துது. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப இதுவே குரூப் 4 மூலமா வர்ற பதவிகளா இருக்குது அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸுக்கு ஏற்கனவே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுது. இவங்க சொல்லலாம் இது குரூப் 4ல வராது, இது குரூப் 2ல வராது, குரூப் 1ல வராது அப்படின்னு இவங்க சொல்லலாம். ஆனா இது மாணவர்களுக்கு என்ன செய்தியை கடத்தும்? 41 அரசு பதவிகளை அசால்ட்டா அள்ளி கொடுத்துட்டாங்க. இப்ப நாங்க என்ன பண்றது? குரூப் 1 வேகன்சி இடையில டிக்ளேர் பண்ணாங்க, 20+ வேகன்சி தான் டிக்ளேர் பண்ணாங்க. அதெல்லாம் குரூப் 1 ஆஸ்பிரன்ட்ஸுக்கு பெரிய அவநம்பிக்கை. என்னடா இது 20 வேகன்சியா, 20 வேகன்சிக்கு எப்படா பரிசு எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அவநம்பிக்கை. அதே போல குரூப் 4 அடுத்து கால்ஃபார் பண்றதுக்கு என்ன வேகன்சி டிக்ளேர் பண்ண போறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் அப்படின்னா, ப்ரமோஷன் கேடர்ஸ் எவ்வளவு பேரை குரூப் 1க்கு அனுப்ப போறீங்க, புதிய கேடர்ஸ் எவ்வளவு பேரை உள்ளெடுக்க போறீங்க, இதுல பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும். இந்த அரசு அதிகாரிகளுடைய நல்ல ஆதரவை பெற வேண்டும் என்பதற்காக ப்ரமோஷன் கேடர்ஸ் அதிகமாகும், நியூ கேடர்ஸை ரொம்ப ரொம்ப கம்மியாகும். 400 300 வர வேண்டிய இடத்துல 20 15 வருது அப்படின்னா மீதி எல்லாம் ப்ரமோஷன் கேடர்ஸ். ப்ரமோஷனுக்கு தகுதியுடையவர்களுக்கு கொடுங்க, புதியவர்களுக்கும் வாய்ப்பு வேணும்ல. அப்ப இந்த பேலன்ஸை மீட் அவுட் பண்ண வேண்டியது அரசின் பொறுப்பு. இப்ப அது இல்லாம போகுது. ஏற்கனவே அதுல அவநம்பிக்கை ஏற்பட்டிருக்கு மாணவர்களுக்கு. அப்போ இது கூடுதல் இது. மூன்றாவதா என்ன அப்படின்னா, அப்போ சாலை விபத்துல மக்கள் இறக்குறாங்க, உயிரிழக்கிறாங்க, அதுக்கு நீங்க இது மாதிரி கொடுப்பீங்களா அப்படின்னு நீதிமன்றம் கேட்குது. இப்ப இது ரெண்டுமே நான் சொன்னது ரெண்டும் பொலிட்டிக்கல். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கரூர்ல பாதிக்கப்பட்டவங்க அவங்க எங்களுடைய குடும்பம், இந்த 41 குடும்பமும் எங்களுடைய குடும்பம் அப்படின்னு தாவேகா சொன்னாங்க. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கள நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப அதுக்கான ஒரு பலனாக அந்த 41 குடும்பத்துக்கு இது செய்திருக்கலாம் இல்லையா? அதுக்கான பலனா நீங்க கட்சி ரீதியா என்னன்னாலும் செய்யுங்க. 20 லட்ச ரூபா கொடுத்தீங்க, யாராவது தடுத்தாங்களா? 20 லட்சம் தானே அரசு 10 லட்சம் கொடுத்தது, நீங்க 20 லட்சம் கொடுத்தீங்க, யாராவது தடுத்தாங்களா? வேமா கொடுங்கன்னு தான் சொன்னோம், தடுக்கல யாரும். இப்ப இப்பவும் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது, அதை தடுத்துட்டாங்க தானே வரும். அவங்களுக்கு எது நல்ல விஷயம்? அவங்களுக்கு நல்ல விஷயம்ன்றது இப்ப முதலமைச்சர் விஜய் ரொம்ப கால்குலேட்டிவா இருக்காரு. இப்ப அந்த அது நீங்க பொலிட்டிக்கலா பார்த்தா தெரியும். பட் மக்கள் ஒரு எமோஷன்ல இருக்காங்கல்ல. சரி, மக்கள் எமோஷனை உருவாக்குனது யாரு? இருந்தே விஜய் தான் அதை உருவாக்கிட்டு இருக்காரு. இருந்தே அவர் திருச்சியில இடைத்தேர்தல், திருச்சி கிழக்குல இடைத்தேர்தல் வரணும், கட்டாயமா தான் ஆகணும். அப்ப திருச்சி கிழக்கு போய் அவர் பேசுறாரு. கரூர்ல அவர் முன்னாடியே போயிருக்கலாம். ஆனா எம்ஆர் விஜயபாஸ்கர் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா தான் கரூருக்கு போறாரு, இந்த அரசு பதவியில வழங்குறாரு. இப்போ பொலிட்டிக்கலா பார்த்தா இது எதுக்குன்னு புரியுது. அது ஏன்னு நான் சொல்றேன். எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தார், அதற்கு பிறகு இவர் போனார். இது இடைத்தேர்தலில் வெல்லுவதற்காக. அது ஒரு பார்வை. இன்னொரு பார்வை என்ன அப்படின்னா, நீங்க பழைய சாம்ராஜ்யங்களின் வரலாறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு மன்னர் இன்னொரு நாட்டை வென்றதற்கு பிறகு போர்ல வெற்றி கிடைச்சிருக்கலாம். ஆனா அந்த மன்னர் இன்னும் சரண்டர் ஆயிருந்திருக்க மாட்டாரு. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த மன்னரை இழுத்துட்டு தன்னுடைய வாள் முனையில் மண்டியிட வைத்து, என்னை நீ தலைவனாக ஏற்றுக்கொள்ளுகிறாயா அப்படின்னு சொல்லிட்டு சரண்டர் ஆக சொல்லுவாங்க. சரண்டர் ஆனாரு அப்படின்னா உயிர் பிழைத்திருக்க மட்டும் அனுமதி வழங்கப்படும், இல்லாவிட்டால் தலை சீவப்படும்.
இல்ல நீங்க வந்து ரொம்ப கடுமையான வார்த்தையில போட்டு பேசுறீங்க. கடுமையான வார்த்தை இல்ல. இல்ல, அதை இல்ல. விட இல்ல இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல ஜெயிச்ச எம்.ஆர். விஜயபாஸ்கர் ஏன் ராஜினாமா எம்.ஆர். செஞ்சார்? விஜயபாஸ்கரே சொல்றாருங்க. என்ன என்ன செய்தார்? அப்ரோச் பண்ணாங்க? அதான் நான் சொல்றேன். அப்ரோச் பண்ணதுதான் வால்முனையில் வைத்து மிரட்டப்பட்டதுக்கான ஒப்பீடு. என்னை அப்ரோச் பண்ணாங்கன்னு அவர் சொன்னார்ல, அதுதான் வால்முனையில் வைத்து நீ என்னோடு இணங்குகிறாயா அல்லது உன்னை நான் காலி செய்யட்டுமா என்று மன்னராட்சி காலத்தில் அப்படி விடப்பட்ட பார்த்தா மிரட்டல். இப்ப புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் வந்துட்டார்ல. ஆமா, புதுக்கோட்டை விஜயபாஸ்கர் ஏன் வந்தார்? காரணம் என்ன? 2 பேரும் சேர்ந்து தான் பேட்டி கொடுத்தாங்க அப்ரோச் பண்ணாங்கன்னு. அப்ரோச் பண்ணதற்கான காரணம் என்ன? அதை இப்போ வரைக்கும் அவங்க வெளிப்படையா பேச மாட்டாங்க. அதற்கப்புறம் ஏற்கனவே ரிசைன் பண்ணவங்க எங்களால மக்கள் பணி செய்ய முடியாது. ஏமா ஜெயிச்சு உங்களால செய்ய முடியாது, ஆனா ரிசைன் பண்ணிட்டு உங்களால மக்கள் பணி செய்ய முடியுமா? இது எந்த ஊர்ல புதுமையா உருட்டு தினுசா இருக்கே அப்படின்ற மாதிரில இருக்கு. அடுத்து இதுல இருக்கக்கூடிய அடிப்படையான பிரச்சனை, அந்த 41 பேர் உயிரிழந்தாங்க. நீங்க முத கேள்வியில விட்ட இடம். அந்த 41 பேர் உயிரிழந்ததற்கு வந்து இப்போ அரசு பணி கொடுத்து அதை கேன்சல் பண்ணுவது மக்கள் உணர்ச்சி வயப்பட மாட்டாங்களா அப்படின்னு. அந்த உணர்ச்சி வயப்பட வேண்டும் என்பதுதான் விஜயனுடைய நோக்கமே. இந்த 41 பேருக்கு அரசு பணி கொடுத்தால் நிற்காது என்பது அதிகாரிகளுக்கு தெரியாதா? சட்டத்துறையை சேர்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? சாமானியராக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட தெரியும். என்னங்க ஒரு பிக் பாஸ் வீடு மாதிரி சொல்றீங்களா? ஸ்கிரிப்டட்னுவாங்கல்ல. இது ஸ்கிரிப்டட் தான். இவர்களுக்கு அரசு பணி கொடுக்கும் போதே அது ரத்தாகும் என்று இவர்களுக்கு நன்றாக தெரியும். தெரிந்துதான் வேண்டுமென்றே செய்தார்கள். இது இப்ப இல்ல, வந்தப்பே நான் சொன்னேன் இதை கேன்சல் ஆகும், இதை வச்சு இமேஜ் பில்டப்புக்கு தேடுவாங்கன்னு அதை தான் பண்றாங்க. இப்போ அவங்க மேல்முறையீடு போக முடியாதா? மேல்முறையீடு போகட்டும், தாராளமா போகட்டும். சுப்ரீம் கோர்ட் வரையில அக்செப்ட் பண்ணி கூட அவங்களுக்கு கொடுக்கறதுனா கொடுக்கட்டும், அது வேற. ஆனா நீதிமன்றமே சரி என்று சொன்னால், நீதிமன்றம் எதெல்லாம் சரின்னு சொல்லியிருக்குன்னு பார்க்கணும்ல. நீதிமன்றம் அயோத்தியில ராமர் கோயில் கட்டுறதை கூட தான் சரின்னு சொல்லுச்சு, அதை ஏத்துக்கிட முடியுமா? நீதிமன்ற இடபிள்யூஎஸ் சரின்னு சொல்லுச்சு, அதை ஏத்துக்கிட முடியுமா? நீதிமன்ற நீட் தேர்வு சரின்னு சொல்லியிருக்கு, அதை ஏத்துக்கிட முடியுமா? நீதிமன்றம் ரிசர்வேஷனை ஒழிக்கணும்னு சொல்லுது, அதை ஏத்துக்கிட முடியுமா? இதெல்லாம் நீதிமன்றம் சொன்னவை தானே. நீதிமன்றம் சொன்னதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் எதற்காக அரசு? நீதிமன்றங்களை ஆட்சி செய்து விட்டு போகலாமே. அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு நீதிமன்றமே ஆட்சி செய்யலாமே. எதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் ஒன்று இருக்கு, அதுக்கு கொள்கை முடிவு எடுக்கிற பவர் எதுக்கு ஒன்று கொடுத்திருக்கிறாங்க. கொள்கை முடிவை நீ எப்படி சரியா எடுத்தியா இல்லையான்றதுதான். அந்த அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு நம்ம வரவேற்கிறோம். இப்போது எடுக்கப்பட்ட இந்த முடிவு என்பது கொள்கை முடிவாக எடுக்கப்பட்டால் அது தவறான முடிவு. ஏன்னா 41 பேர் வேற பதவிக்காக காத்திருக்கக்கூடியவர்களுடைய நன்னம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில இந்த 41 பேருக்கு கிடைச்சிருக்குது. நீதிமன்றம் அதான் கேட்குது. ஒரு கார் விபத்திலேயோ ஒரு பைக் விபத்திலேயோ எத்தனையோ பேர் நாட்டில் இறக்குறாங்க ஒரு நாளைக்கு, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இழப்பீடு கொடுத்து அரசு பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குது. நான் ஒன்று சொல்றேன், இது சமூக வலைதளங்கள்ல ஏற்கனவே பதிவு பண்ணப்பட்டது தான். நானும் எங்களுடைய சேனல்லையும் பேட்டி எடுத்து போட்டிருக்கேன். ஒரு கண் பார்வையற்ற அம்மா, மாற்றுத்திறனாளி, அவங்களுடைய கணவர், அந்த கணவர் வந்து மின் வாரியத்துல பணியாற்றினார். அவர் இறந்து போய் 15 வருஷம் ஆச்சு. எப்படி? கரண்ட் கம்பத்துல ஏறும்போது ஷாக் அடிச்சு செத்து போனார். அவர் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு இப்போ வரைக்கும் கம்பேஷனேட் பேக்ரவுண்ட், கருணையின் அடிப்படையிலான பணி கிடைக்கல. ஏன் கிடைக்கல? அப்ப இவங்க காத்திருக்கிறாங்கல்ல, ஒரு பணிக்காக காத்திருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு இந்த அரசு என்ன நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறது? இப்படி எத்தனையோ குடும்பங்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இது நம்பிக்கை இழப்பையில ஏற்படுத்தி இருக்குது. அப்ப அதனால இது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதை வைத்து என்ன நடக்கும் அப்படின்னா, இதையுமே விஜய் நெகட்டிவா பார்க்க மாட்டாரு, இதையுமே விஜய் பாசிட்டிவா பார்ப்பாரு. அவருக்கு பாசிட்டிவா, விஜய்க்கு பாசிட்டிவா பார்ப்பாரு. ஏன்னா இதை திமுகவுக்கு எதிராக பயன்படுத்தலாம், அந்த மக்களுடைய கோபத்தை திமுகவுக்கு எதிராக திருப்பலாம். ஆரம்பத்துல இருந்தே அவர் தான் செஞ்சாரு. தனியா போய் எல்லார்ட்டையும் வீடியோ கால் பேசினாங்க. என்ன பேசுனாங்க அதுல எனக்கு நல்லா தெரியும். அதுல ஒருத்தருக்கெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கட்சியில பொறுப்பு தரேன்னுலாம் சொல்லியிருக்காரு. நீங்க தான் ஒன்றும் பண்ணல, நீங்க எதுக்கு கால் பண்ணி சாரி கேட்டீங்க? நீங்க எதுக்கு காலில் விழுந்தீங்க? நீங்க தப்பு பண்ணல, எதுக்கு சாரி கேட்டீங்க, மன்னிப்பு கேட்டீங்க, காலில் விழுந்தீங்க? அப்ப ஏற்கனவே சாட்சியங்களை சிதைக்கின்ற பொதுவெளியில கேட்கலையே. பொதுவெளியில கேட்கலன்னா தனிப்பட்ட முறையில அதுதானே பண்ணியிருக்கிறாரு. ஏன் தனிப்பட்ட ஒன்று ஒரு பேசிக் இது என்னன்னா, குற்றம் சாட்டப்பட்டவரும் சாட்சியமும் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வதை தவிர்க்கணும். பொதுவெளியில வந்து என் மேல பழிய போடாதீங்க, என் மேல பழிய போட்டீங்க, என் மேலே பழிய போட்டீங்கன்றாரு. அப்புறம் பூட்டப்பட்ட அறையில வந்து காலில் விழுந்து அழுதுருக்காரு. என் மேல பழி போட்டாங்கன்னு காலில் விழுந்தாரா? உன் மேல பழி போட்டா நீ அவங்க காலில் விழுகக்கூடாது. பழிய போட்டாங்கன்றதுக்காக எது காலில் விழுந்தீங்க? அப்ப அதிலேயே முரண்பாடு இருக்கு. இவர் காலில் விழுந்து ஏற்கனவே அவங்களுடைய மனங்களை சிதைத்திருக்கிறார். கூடுதலாக இப்போது அரசு பணி கொடுக்கிறேன் என்ற பெயரில் அவர்களுக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை அளித்து இப்போது அவர்கள் ஏமாற்றம் அடைந்திருக்கிறார்கள். இதற்கு காரணம் விஜய் தான்றதை அவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா
அறிவுள்ள சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுதான். அவங்க உணர்ச்சி வயப்பட்டவர்கள். 41 பேர் குடும்பத்தை சேர்ந்தவங்க உணர்ச்சி வயப்பட்டு இருக்கிறாங்க, உயிரிழந்து இருக்கிறாங்க அப்படின்ற அந்த உணர்ச்சி வேகத்தில் அவர்கள் இருக்கலாம். அதனால அவங்க சரியா யோசிக்காம விஜய் கொடுக்க நினைச்சதை இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு கூட நினைக்கலாம். விஜய் கொடுக்க நினைச்சதே முதல்ல ஏமாத்து வேலைன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும்ன்றேன். விஜய் கொடுக்க யாருனாலும் எதனாலும் கொடுக்க நினைக்கிறாங்க. இப்ப நாளைக்கு நான் அரசாங்க பதவிக்கு வந்ததற்கு பிறகு என் குடும்பத்துல யாரெல்லாம் இறக்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து முதலமைச்சராக நான் பொறுப்பேற்றுக் கொண்டு நான் வந்து எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுத்துடலாமா? அப்படிதானே இருக்கு விஜய் பண்ணது. இது தவறான முன்னுதாரணம். அவர் ஏற்கனவே அதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. எப்படி தனக்கு சொந்தமானவர்கள், தனக்கு நெருக்கமானவர்கள், இவர்களுக்கெல்லாம் பார்த்து பார்த்து ஏதாவது ஒன்று செய்யணும்னு அவர் விரும்புறாரு. அதுக்கு அரசாங்கம் இடம் கிடையாது. இவர் வந்து ஜெகதீஷ் பழனிசாமின்னு ஒருத்தருக்கு வந்து போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காரு, ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டின்னு. யார் அவரு? என்ன தகுதி இருக்கு? கே வெங்கட் நாராயணன் ஒருத்தருக்கு வந்து ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி போஸ்டிங் கொடுத்துருக்காரு, கேபினட் செக்ரட்டரி ரேங்கிங். எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும் அவர் கலந்துக்கலாம். எல்லா அரசு நிகழ்ச்சிகள்லையும்னா அமைச்சரவை கூட்ட முடிவுகள்லேயே அவர் தலையிடலாம். வெங்கட் நாராயணன் யாரு? ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசர். ஜெகதீஷ் பழனிசாமி யாரு? இவரோட ப்ரொடியூசர், இவருடைய பர்சனல் பப்ளிக் ரிலேஷன்ஸ் மேனேஜர். அவருக்கு போஸ்டிங் போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த சாமியார் ஜோசியக்காரர் அவருக்கு போஸ்டிங் போட்டாங்க. அது கடுமையான விமர்சனத்துக்கு ஆளானு எடுத்துட்டாங்க. வெங்கட் நாராயணுக்கும் ஜெகதீஷ் பழனிசாமிக்கு என்ன அடிப்படையில் ஆபீசர் அண்ட் ஸ்பெஷல் டியூட்டி போஸ்டிங் கொடுத்தாங்க? இப்ப இதுலயே முறைகேடுகள் இருக்கு. ஆனா அது முதலமைச்சரினுடைய ப்ரெராகேட்டிவ், முதலமைச்சரின் முன்னுரிமை சம்பந்தப்பட்டது அப்படின்றதுனால நீதிமன்றம் அதுல தலையிட முடியாதுன்றதுனால யாருக்கும் அதுக்கு போகல. ஆனா நீதிமன்றம் தலையிட முடியாது அப்படின்ற காரணத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாமா? இப்ப சபாநாயகனுடைய அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடாது. அதற்காக சபாநாயகர் எதையும் செய்து கொள்ளலாமா? அதை செய்தது எது? மோடி அரசு செய்தது. நாடாளுமன்றத்துல தகுதி நீக்கம் செய்தார்கள், எம்பிக்களை சஸ்பெண்ட் செய்தார்கள். நீதிமன்றம் தலையிட முடியுமானா முடியாது. உன்னால் தலையிட முடியாத எதையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது சர்வாதிகார போக்கா இல்லையா? அதே சர்வாதிகார மனநிலையோடு தான் விஜய் தன்னுடைய நெருக்கமானவர்களுக்கு, தன்னுடைய ப்ரொடியூசருக்குன்னா காசு கொடுத்தவனுக்கு, எனக்கு 100 கோடி சம்பளம் கொடுத்தவனுக்கு நான் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்குறேன், என்கிட்ட 10 கோடி வாங்கிட்டு கவர்மெண்ட்டுக்கு ப்ரமோஷன் பண்றதுக்கு வேலை பார்த்தவருக்கு நான் கவர்மெண்ட் போஸ்டிங் கொடுக்குறேன் அப்படின்னு இதை தனிப்பட்ட லாபத்திற்கான துறையாக நடத்தி கொண்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதி தான் 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்கறதன் மூலமாக அவர்களை வந்து தன்னுடைய ஆட்களாக மாற்றிக்கொண்டு அந்த வழக்கை சிதைக்கின்ற நோக்கத்தோட அவர் செயல்பட்டு இருக்கிறாருன்னு சொல்றோம். இப்போ அடுத்து இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆடியோ, தாவேக்காவை சேர்ந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி அவங்க ஒரு தாவேக்கா நிர்வாகிகிட்ட பேசுறாங்க. விருதுநகர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் ராஜகுரு, அந்த ராஜகுரு கிட்ட இன்னொருத்தரை பத்தி பேசுறாங்க. அந்த ஆடியோ ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. அமைச்சரின் கொலை மிரட்டல் அப்படின்லாம் செய்திகள் வருது. தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியெடுத்துருவேன். இப்ப இந்த ஆடியோ வெளியான உடனே பேசிட்டு இருக்காருல்ல ராஜகுரு, ரெக்கார்ட் பண்ணார்ல, அவரை வந்து கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாங்க. அந்த ஆடியோ கேட்கும் போது எப்படி உணர்ந்தீங்க? இது வந்து ஒரு பெரிய உட்கட்சி பிரச்சனை. அது பெரிய கொலை கும்பலிடம் தமிழ்நாடு மாட்டி இருக்கிறது. இங்க மட்டும் இல்ல, நீங்க எல்லா இடங்கள்லையும் பாருங்களேன். தாவேக்காவினர் இன்றைக்கு ஒரு இடத்துல கத்தியை வச்சு மிரட்டி இருக்கிறாங்க வசூல் பண்ண போய். இப்படி பல இடங்கள்ல தாவேக்காவினர் ஒரு ஆட்சிக்கு வந்த ஒரு வாரத்துல லாரி டிரைவர்கள்லாம் ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. எதுக்கு? தாவேக்காவினர் லஞ்சம் கேட்கிறார்கள், தாவேக்காவினர் மாமூல் கேட்கிறார்கள் அப்படின்னு ஸ்ட்ரைக் அடிச்சாங்க. இதெல்லாம் எதை உணர்த்துகிறதுனா, ஒரு பெரிய சதிகார கும்பலிடம் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. ஒரு மாஃபியா போல செயல்படுகின்ற ஒரு கட்சியிடம் தமிழ்நாடு சிக்கி இருக்கிறது. இல்ல, லட்சுமணன் ஒருத்தர், அவர் எதுக்கு தாசில்தார் ஆபீஸுக்கு வந்து லட்டு கொடுக்குறாரு, ராஜபாளையத்துல அவருக்கு என்ன வேலை அப்படின்னு அமைச்சர் கேக்குறாங்க. இது ஒரு உட்கட்சி பிரச்சனையா தானே பார்க்கணும். உட்கட்சி பிரச்சனைக்கு நீங்க என்ன பயன்படுத்தினீங்க? அந்த ஆடியோ வெளியே வந்திருக்குல்ல, அந்த தாவேக்கா ஒன்றிய செயலாளர் அவர் ரொம்ப ஷார்ப்பான ஆளு. அவர் வந்து ரெக்கார்டை போட்டாரு, அமைச்சர் பேசும்போது ரெக்கார்டை போட்டாரு. அந்த அம்மா வந்து விவரம் தெரியாம பேசுறாங்க. என்ன பேசுறாங்கன்னா, தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியெடுத்துருவேன் அப்படின்னு இவர் ரெக்கார்ட் பண்ற விவரம் தெரியாம அவங்க பேசுறாங்க. அது எப்படி ஒரு அமைச்சரால ஒரு நார்மல் ஆடியோ கால்ல ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியெடுத்துருவேன் அப்படின்ற வார்த்தையை பேச முடியுது? அதற்கு காரணம் என்ன? இவ்வளவு வெளிப்படையாக அந்த அம்மாவால தன்னுடைய ஒன்றிய செயலாளர்கிட்ட பேச முடியுதா? இவங்க என்ன சொன்னாங்க? அப்பாவிகளுக்கான ஆட்சி இது, சாமானியர்களின் ஆட்சி இது, எங்கெங்கோ இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆட்சி பொறுப்பேற்றுக்கு வந்திருக்கிறார்கள். எந்த அப்பாவியும் எந்த சாமானியரும் எங்கெங்கோ இருந்த யாரோ ஒருவரும்
ஜட்டியோட உள்ள தூக்கி வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன்ற வார்த்தையை பேச மாட்டாங்க. யாரு பேசுவா? அரகண்டான மனநிலை கொண்ட ஒருத்தர் தான் அதை பேச முடியும் அப்படின்னு நம்ம சொல்லல. மார்க்கண்டேயனை அரெஸ்ட் பண்ண போது தாவேகா சொன்னார்கள். எதுக்கு? எலும்பை எண்ணிருவேன்னதுக்கு. இந்த நாக்குல சுருக்கு எடுத்துருவேன், எலும்பை இது எண்ணிருவேன். வந்து பர்சனலா போன்ல பேசுனது. பெர்சனலா போன்ல மார்கண்டேயன் வந்து பொதுக்கூட்டத்துல பேசுனது. மார்க்கண்டேயன் பொதுக்கூட்டத்துல பேசினாருங்க. சட்டமன்றத்திலே விஜய் பேசினாரு. அடுத்த தடவை இழுத்து சாத்தணும் போலன்னு பொதுக்கூட்டத்துல தானே பேசினாரு விஜயும். திருச்சி கிழக்குல தானே பேசினாரு. அடுத்த தடவை கதவை இழுத்து சாத்தணும்னு. இழுத்து சாத்தி என்ன பண்ணுவீங்க? அதை ஜேசிடி பிரபாகர் சபாநாயகர்கிட்ட கேட்டா அவர் என்ன சொல்றாரு? அது நீங்க அப்படியே புரிஞ்சுக்கிடக்கூடாது. அப்ப எலும்பை எண்ணிடுவேன்னா அதையும் அப்படியே புரிஞ்சுக்கிறீங்க, எக்ஸ்ரே எடுத்து எண்ணுவாருன்னு சொல்லலாம்ல. இது என்ன பேச்சு? இந்த ஜட்டியோட வச்சு கொன்னு வெளியே எடுத்துருவேன் அப்படின்னு அந்த மிரட்டல் இருக்குல்ல, இது வந்து கிட்டத்தட்ட சதி செயல் அல்லது அந்த நபர் வந்து பாதுகாப்பு வளையத்துல கொண்டு வரணும். இந்த தாசில்தார் ஆபீஸ்ல போய் லட்டு கொடுத்தாரு. ஒரு லட்டு கொடுத்தவனுக்கு எதுக்கு கொன்னு வெளியே எடுத்து கொன்றுவேன்றீங்க? லட்டு கொடுத்தவன கொல்லுவேன்னு யாராவது சொல்லுவாங்களா? தொலைச்சிருவேன்லாம் சொல்லல, கொன்னு வெளியே எடுத்துருவேன் அப்படின்றாங்க. ஜட்டியோட தூக்கி வச்சு பேச்சு வழக்கில் நம்ம சொல்றது இல்லையா கொன்று ஒண்ணு அப்படின்னு. கொன்றிய ஒன்னிய அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்றது வேற, ஒரு அமைச்சர் சொல்றது வேற. அண்ணே சும்மா பேசாங்கண்ணே உங்களை கொன்றுவேன் அப்படின்னு நான் சும்மா சொல்றதும், தம்பியே ரொம்ப பேசுறது கொன்றிய ஒன்னிய அப்படின்னு நீங்க சொல்றதும் வேற. ஒரு அமைச்சர் அப்படி சொல்லலாமா? அதனாலதானே அந்த அமைச்சர் பொறுப்பு, ரகசிய காப்பு பிரமாணம், உறுதிமொழி, லொட்டு லோசுக்கு எல்லாம் எடுக்கிறீங்க. இந்த நாட்டின் இறையாண்மையும் முதல் முறை அமைச்சர்ன்றதுனால அவங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம். முதல் முறை அமைச்சராக இருப்பவருக்கு ஆனா ஜட்டியோட உள்ள தூக்கி வச்சு அடிக்க தெரிஞ்சிருக்கே. இது என்ன? ஜெயில தூக்கி வச்சு அடிச்சு கொன்றுவேன் தானே அர்த்தம். ஜட்டியோட தூக்கி வச்சு அடிச்சு வெளியே கொண்டு வெளியே எடுத்துருவேன். அந்த ஆடியோலயும் முன்னாடி சொல்றாங்க, நான் கேஸ போட்டு உள்ள தள்ளிடுவேன். கேஸ போட்டு உள்ள வருது. அந்த முதல் முறை அமைச்சருக்கு கேஸ போட்டு உள்ள தள்ள தெரியுது. எப்படி? அவன் ரிப்போர்ட்டரா இருக்கும் போதேன்னு வேற சொல்றாங்க. வேற ஏதோ பிரச்சனை இருக்கு. அவன் பண்ற வேலையால பொதுச் செயலாளர் என்னை ஏற்கனவே திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. அது ஏதோ கட்சி பிரச்சனை மாதிரி தானே. கட்சி பிரச்சனையை வந்து நீங்க இப்படிதான் ஹேண்டில் பண்ணுவீங்களா? அந்த நபரை தனியா கூப்பிட்டு பேசுங்க, என்னன்னு பேசுங்க. அது என்ன கன்றாவியாவோ இருக்கட்டும், எனக்கு அது தேவையில்லை. இந்த ஆடியோ வந்து ராஜகுரு ரெக்கார்ட் பண்ணிட்டு நல்லா சொல்றாப்புல, அவர்கிட்ட பேசுங்க ஆனா வாட்ஸ்அப்ல பேசுங்க அப்படின்னு ஒரு டிஸ்கிளைமர் போட்டார். அதோட அந்த போன் கால் கட் ஆயிடுச்சு. விச் மீன்ஸ் என்ன வாட்ஸ்அப்ல பேச சொல்றாங்க, நம்ம இப்ப நார்மல் நேரம் பேசுறோம், ஒருவேளை இதை ரெக்கார்ட் பண்ணிட்டா போல அப்படின்னு. அதுக்கப்புறம் ஞானோதயம் பிறந்து காலை கட் பண்ணியிருப்பாங்களா? இருக்கலாம். ஆனா இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, இவர்கள் அப்பாவிகள் அல்ல. இவர்கள் அதிகாரத்தை எந்த எல்லைக்கும் சென்று துஷ்பிரயோகம் செய்யக்கூடியவர்கள். இந்த மாதிரி அம்மாவை தூக்கி உள்ள வைக்காம இவங்களதான் தூக்கி உள்ள வைக்கணும், ஜெயில வைக்கணும். எதுக்கு? மிஸ்யூஸ் ஆஃப் பவருக்கு, த்ரெட்டனிங் சம் பர்சன்ஸ் அப்படின்ற அடிப்படையில தூக்கி உள்ள வைக்கணும். மாறாக இவங்க இப்படிலாம் பண்றாங்கன்னு ஒரு செய்தியை வெளியே கொண்டு வந்தா அவரை வந்து கட்சி விட்டு நீக்கிட்டாங்க. அவர் எப்படி ஆடியோ வெளியே விடலாம்? நாளைக்கு இப்ப புஷி ஆனந்த் இப்ப பேசி இருக்கிறாரு போல, அதனாலதான் இவர் முதைய கட்சியை விட்டு நீக்கிறது. பல பேர் இப்படி பேசுறாங்க போல, தலைமைச் செயலக வட்டாரத்துல இப்படித்தான் பேசிக்கிறாங்க போல. ஜட்டியோட தூக்கி வச்சு உள்ள வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன்னு இப்படித்தான் பேசுறாங்க போல. பொய் கேஸை போட்டு உள்ள வச்சிருவேன்னு தான் பேசுறாங்க போல. அதே மாதிரி தான் அந்த வக்கீல்கள் நியமனத்துல வந்து ஒரு அம்மா வந்து துணிச்சலா வெளியே வந்து சொன்னதுக்கு மாற்றுக் கட்சியினரோடு தொடர்பு வைத்துக் கொண்டு இப்படி செய்கிறாருன்னு புகார்ல அந்த அம்மா வெளியேற்றிட்டாங்க. காசு வாங்கினாங்கன்னு 4 பேர் மேல அவங்க புகார் சொல்றாங்க, அவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஒரு பாலியல் புகார். ஆமா, ஸ்ரீவைகுண்டத்துல ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு தாவேக்கா எம்எல்ஏ, அவரு தாவேக்கா. அந்த எம்எல்ஏ தான் வந்து என்னைய கூப்பிட்டு பேரம் பேசுறாரு, அவர் பேரை சொல்லிதான் பாலியல் கொடுமையை நடந்துச்சு, அவர் தான் குற்றவாளிகளை சேஃப் ஸ்பாட்ல பதுக்கி வச்சிருந்தாரு அப்படின்ற அளவுக்கு அந்த அம்மா சொல்றாங்க. ஸ்ரீவைகுண்ட எம்எல்ஏவை கூப்பிட்டு கேஸ் விசாரிப்பாங்கன்னு பார்த்தா அந்த அம்மாவை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. புகார் கொடுத்தா கட்சி விட்டு நீக்கம். புகார் தெரிவிக்கப்பட்டவர் அவர் பாதுகாக்கப்படுவார். இந்த உள்ள தூக்கி ஜெயில தூக்கி போட்டுருவேன், பொய் கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டுறது இருக்குல்ல, இப்படித்தான் வந்து ஏற்கனவே பலியான காவல் நிலையத்தில் பலியானவர்களை எல்லாம் தூக்கி வைத்து அடித்து கொன்றீர்களா? சபரிவர்மன் ஒரு நபர், அவர் மாற்றுத்திறனாளி, அவரை உள்ள தூக்கி வச்சு அடிச்சே கொன்னாங்க. கொன்னதுல வந்து ஜெயிலர் வார்டன்லாம் அரெஸ்ட். ஆனா இங்க போலீஸ் அடி வாங்கினது லாக்அப் இந்த போலீஸ்காரங்களால. இந்த போலீஸ்காரங்க வந்து யார் மேலேயும் கேஸ் இல்லை. அப்ப இப்படி யாரோ சொல்லித்தான் சபரிவர்மனை உள்ள தூக்கி வச்சு அடிச்சு கொன்னீங்களா? இப்போ ஒரு பையன் பிட்ஸ் வந்து இறந்துட்டான்னு போய் சொல்றீங்க. அந்த பையன் இது ஆஸ்பத்திரியில வந்து சிகிச்சை முடிஞ்சு ஓரளவு தேறி வரும்போது ஒருத்தர் பேட்டி எடுக்கிறாரு, தெளிவா சொல்றாப்புல, அடிச்சாங்களா? ஆமாண்ணே அடிச்சாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. அடிச்சாங்கல்ல அப்படின்னு தெளிவா சொல்றாரு. அடிச்சே கொண்டிருக்கிறாங்க ஒரு பயல.
அதுக்கு என்ன அதெல்லாம் வந்து அப்ப இது மாதிரி தான் தூக்கி உள்ள வச்சு வெளுத்து விட்டுருவேன்றதா? இப்போ ஒரு பையன் சோசியல் மீடியால ஒரு பையன் வந்து திமுக கார ஆதரவாளர் பையன், அந்த பையன் வந்து ஒரு போஸ்ட் போடுறாப்புல, இப்படித்தான் நடக்குதா அரசாங்கம், அமைச்சருக்கு இதுல பொறுப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு அறநிலைத்துறை நல கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடிய கோயில் நிலத்தை தப்பா பட்டா போட்டது 100 கோடியை 2 கோடியா மாத்தி பதிஞ்சது. இதுல வந்து அமைச்சருடைய பங்கு என்னன்னு ஒரு பையன் கேள்வி கேட்கிறாப்புல. இதுதானே சிட்டிசன்ஸ் ஹோல்டிங் த கவர்மெண்ட் அக்கௌண்டபிள். இதை கேட்டதற்காக கீழமை நீதிமன்றத்துல கஸ்டடி கேட்கிறாங்க. கஸ்டடி கேட்கிறாங்க அந்த பையனுக்கு. இதுக்கு எது கஸ்டடி? சோசியல் மீடியால ஒரு போஸ்ட் போட்டது கஸ்டடியா? விஜயன் அரெஸ்ட் ஆனப்ப என்ன சொன்னாங்க? கூப்பிட்டது கேட்க தானே செய்யறாங்க, கேட்டா என்ன தப்புன்னு. இங்க கஸ்டடி கேட்கிறாங்க. அப்ப இங்க என்ன சொல்லுவாங்க? கஸ்டடி தானே கேட்கறாங்க, கொடுத்தா என்ன தப்பு? அடுத்து செத்ததுக்கு அப்புறம் செத்தா என்ன, அவன் என்னைக்கு நாளும் சாக வேண்டியதுதான்னு சொல்லுவாங்களா? ஒவ்வொரு நாளும் போலீஸ் எக்ஸஸ், போலீஸ் இஸ் கோயிங் பியாண்ட் தேர் லிமிட்ஸ். இது மேலிடத்தினுடைய உத்தரவு இல்லாமல் நடக்காது. மேலிட உத்தரவு இல்லாமல் இது நடக்கவே நடக்காது. இது நிச்சயமாக விஜய்க்கு தெரிந்துதான் இவ்வளவு படுகொலைகளும் காவல் நிலையத்தில் நடக்கின்றது. காவல் நிலையத்தில் அடிச்சு கொள்றதுக்கு புதுசு புதுசா ஆளை எடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தலைமைச் செயலகத்துல இப்ப ஜனநாயகன் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவர் வந்து 4 நாள் தலைமைச் செயலகமே வரல அப்படின்லாம் செய்திகள் வருது. இன்னொன்று தலைமைச் செயலகத்தில் இருக்கிற அவருடைய முதலமைச்சர் அலுவலகம் வந்து 10வது மாடிக்கு போகுது, இடப்பற்றாக்குறைன்னு சொல்றாங்க, அப்புறம் வாஸ்து பார்க்குறாருன்றாங்க, ஜோசியக்கார் சொல்லிட்டாருன்றாங்க. அவருக்கு வந்து சி வியூல உக்காரணுமா? இது வந்து சில வாரங்களுக்கு முன்னாடியே ஒரு நண்பர் என்கிட்ட சொன்னார். ஏங்க இப்ப இருக்கிறது கடலை நோக்கி தானே உட்கார்ந்து இருக்கிறாரு. கோட்டையில சென்ட் ஜார்ஜ் கோட்டையில இப்போ உட்கார்ந்து இருக்கிறது கூட கடலை நோக்கி தானே உட்கார்ந்து இருக்காரு. இல்ல, கடலை நோக்கி இருக்கிறது வேற, கடலை பார்த்து இருக்கிறது வேற. அங்க ஃப்ரண்ட்ல செவர் இருக்கு. நீங்க எழிலகம் போயிருக்கீங்களா? எழிலகம் வந்து அப்படி சி வியூல இருக்கு பாத்தீங்கன்னா, அது நாமக்கல் கவிஞர் மாளிகையில் இருக்கக்கூடிய சி வியூ ஸ்பாட்டுக்கு அவர் போய் உட்கார்ந்து ஆட்சி நடத்தணுமா. அதனால அங்க போறாரு. 10வது மாடி முதலமைச்சருடைய அலுவலகம். அவர் எங்கனாலும் உட்காரட்டும். இந்த அலுவலகத்தை மாற்றுவதற்கு என்ன நல்ல காரணம் இருக்கிறது? நீங்க இந்த ஆபீஸ் இருக்குல்ல, இப்ப இருக்கிற இந்த ஆபீஸ், அந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போதே ஒரு பயங்கரமான ஃபீல் கிடைக்கும். நான் ஒரு முறை அந்த அலுவலகத்துல எங்களுடைய நிறுவனர் ஆலி செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட்ட புத்தகம் 1974 மாநில சுயாட்சி சம்பந்தமான புத்தகத்தை கொடுக்கறதுக்காக சிஎம் ஆபீஸுக்கு நாங்க நேரில் போயிருக்கோம். அப்படி நேரில் போகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஃபீல். அது ஒரு பாரம்பரியமான கட்டடம், தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் இருந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு வரலாற்று சிறப்பு இருக்கு. இன்னொன்னு, அது மெயின் பில்டிங். மெயின் பில்டிங்ல ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார் அப்படின்றது வந்து ரொம்ப இதானது. இப்ப இவர் அங்க போய் உட்கார்ந்த உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, மற்ற அமைச்சர்களோட அமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறார் பார்த்தீர்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் விடுவாங்க. அதெல்லாம் ரீல்ஸ் கண்டென்ட். மாத்தினதுக்கு வேலிடான ரீசன் ஏதாவது இருக்கா? இல்ல, எந்த ரீசனும் மக்களுக்கு தெரிவிக்கப்படல. கேட்டா இது வந்து கேட்டா முதலமைச்சர் ஆபீஸ் எங்க இருந்தா என்ன, அவர் விருப்பம். அதான் சுப்பராயன் கேட்கிறாரு, இது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற வேலை. உங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய கட்சியை சேர்ந்த சுப்பராயன், கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முக்கிய தலைவர்களில் ஒருவர், அவர் சொல்றாரு இது மக்கள் பணத்தை வீணடிக்கின்ற வேலைன்னு அவர் சொல்றாரு. இந்த அரசாங்கம் வந்ததற்கு பிறகு எனிதிங் அவங்க செய்திய எல்லாமே வந்து அன்அக்கௌண்டபிளா தான் இருக்கு, இர்ரெஸ்பான்சிபிளா தான் இருக்குது, மோசமான முன்னுதாரணமாகத்தான் இருக்கிறதே தவிர இவர்களிடம் எந்த விதமான பொறுப்புணர்ச்சியும் எந்த விதமான கடமை உணர்ச்சியும், சொன்னா கொள்கை தலைவர்கள் சொல்லிட்டு 5 பேரை தூக்கிட்டு வந்துடுறாங்க. அதை முதல்ல உள்ள வைப்பாயே அப்படின்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் கொள்கை தலைவர்கள் 5 பேரை போட்டுக்கிட்டு என்னமோ அவங்க பேர்ல தான் ஆட்சி நடக்கிற மாதிரி. கொள்கை தலைவர்கள் பேர்ல நடக்கிற ஆட்சியில தான் வந்து 100 கோடி நிலத்தை 2 கோடி பட்டா போடுவீங்களா? கொள்கை தலைவர் வழியில நடக்கிற ஆட்சியில தான் தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளியெடுப்பீங்களா? பொய் கேஸை போட்டு உள்ள தள்ளுவீங்களா? என்ன நடக்குது இப்ப? இத ஒண்ணும் இல்ல, இத வந்து இப்படி பேசுறோம் இல்லையா, இது வந்து ஒரு விமர்சனம். இதுக்கு கேஸ் போடலாம். எப்படின்னா, இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்ட முயற்சி, அப்படித்தான் போட்டிருக்கிறாங்க ஒரு ட்வீட்டுக்கு. இரு பிரிவினரிடையே கலவரத்தை தூண்ட முயற்சின்னு ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. அதுல என்ன இருக்குன்னா, அமைச்சருக்கு இதில் பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கிறாரு. எனக்கு என்ன பயமா இருக்குன்னா, கீழமை நீதிமன்றமே அதெல்லாம் குவாஷ் பண்ணி விடலாம். அவங்க வந்து உயர் நீதிமன்றத்துக்கு பயந்துகிட்டு இங்க கீழே குவாஷ் பண்ணாம கண்டிஷன் பெயில் கொடுக்குறாங்க அந்த பையனுக்கு. ஏது ஒரு சோசியல் மீடியால போஸ்ட் போட்டது கண்டிஷன் பெயிலா? நீங்க போன ஆட்சியில வந்து அரெஸ்ட் பண்ணாங்க அது இதுன்றாங்க. போன ஆட்சியில அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய தலைமை ஆகிய மு.க. ஸ்டாலினை நோக்கி கேள்வி கேட்டதுக்காக எல்லாம் அரெஸ்ட் பண்ணல. பொய்யா பேசுறாங்க, அவதூறான விஷயங்களை மீண்டும் மீண்டும் வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்புகிறார்கள், உண்மையிலேயே கலவரம் தூண்ட முயற்சி செய்தார்கள் என்று கைது செய்யப்பட்டார்கள்.
உண்மையிலேயே அதனால் கலவரம் மூழுவதற்கான அபாய சூழல் இருந்தது. கரூரை பத்தி அவ்வளவு பொய்யான தகவல்களை திரும்ப திரும்ப பேசுனாங்க. திமுக காரன் கத்தி எடுத்துட்டு வந்தான், ஏதாவது ஆதாரம் இருக்கா? எங்கேயும் கிடையாது. அவர்கள் மீது வழக்கு போடுவதும், அமைச்சருக்கு பொறுப்பு இருக்கா இல்லையான்னு கேள்வி கேட்டவங்க மேல வழக்கு போடுறதும் ஒண்ணு இல்ல. அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்ய முயற்சி, இப்போ மார்க்கண்டேயன் கைது செய்து சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். நீதிமன்றம் எப்படி இதெல்லாம் அனுமதிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இது ஒரு வழக்கு, பேசுனது வந்து தப்பு, அவதூறு, அதுக்கு நடவடிக்கை எடுங்க. இப்போ உதயநிதி ஸ்டாலின் நேர்ல போய் பார்த்திருக்கிறாரு. நல்லது. இல்லன்னா அவரை கூட லாக்அப் டெத் பண்றதுக்கு இந்த அரசு தயங்காது. இதான் சொல்றாங்களே, தூக்கி வச்சு உள்ள வச்சு அடிச்சு கொன்னு வெளிய எடுத்துருவேன்னு. கரெக்ட்டா சொல்லணும். நம்ம மிஸ் பண்ணாம தூக்கி வச்சு ஜட்டியோட வச்சு அடிச்சு கொன்னு வெளிய எடுத்துருவேன். சொல்றாங்களே, இது யாருக்குனாலும் பொருந்தும்ல. இதுதான் வந்து கரூர் விஜயபாஸ்கர்ட்ட கேட்கப்பட்ட அப்ரோச்சா? வந்து சேர்றியா? இல்ல ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னு வெளிய எடுத்துருவேன்னு சொன்னாங்களா? பதில் சொல்லட்டும். அவங்க தான் இதுக்கெல்லாம் அப்ரோச் பண்ணாங்கன்னா என்ன அப்ரோச் பண்ணாங்க? இப்படிதான் தாவேகா ஒன்றிய செயலாளர் அப்ரோச் பண்ணுவாங்களா? மினிஸ்டர் ஜெகதீஸ்வரி. பெண் என்றும் பாராமல்னு மட்டும் வரக்கூடாது. இதெல்லாம் வந்து ஜெண்டருக்கு அப்பாற்பட்டு வருகின்ற ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. இதுல ஜெண்டரை தூக்கிட்டு வந்து பாருங்க ஒரு பெண்ணை இப்படி கேள்வி கேட்கிறாங்க. பெண்ணோ ஆணோ இப்படி பேசுவது தவறு தானே. அப்படித்தானே மார்க்கண்டேயனை தூக்கி வச்சீங்க. ஜெகதீஸ்வரி எப்ப தூக்கி உள்ள வைப்பீங்க?